ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கட்லெட் செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ரெஷர் குக்கரில் வாஷ் பண்ண சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வேகிறதுக்குள்ளே நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் பிரெட் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு பிரெட்டோட ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட பிரெட் இல்லைன்னா அரிசி அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவல் யூஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பிரெட்டோட ஒயிட் துண்டுகளை அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் ஓரங்களை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச இந்த பவுடர் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ப்ரௌன் பிரெட் க்ரம்ஸை கட்லெட்டை கோட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் பிரெட் தூளை நம்ம பைண்டிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ சிக்கன் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இது தண்ணி இல்லாமல் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு சூப்பாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ வேக வச்ச சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். இப்போ கட்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் அரைச்சி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட் தூளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணும்போது ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு வேளை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கட்லெட் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். கொஞ்சமாக கட்லெட் மிக்ஸ்சரை கையில் எடுத்து இது போல் உருட்டி எடுத்துக்குங்க. இப்போ இந்த உருண்டையை உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது. கட்லெட் கொஞ்சம் கனமாக தான் இருக்கணும். சைட்லலாம் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லா கட்லெட்டையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம்.
இப்போ எல்லா கட்லெட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ முட்டை கலவையை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டை கலவையை மட்டும் லாஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா முட்டையை உடச்சி ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டி வச்சுருக்க இந்த கட்லெட்டை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம முட்டை கலவையில் டிப் பண்ணிக்கலாம். இப்போ கட்லெட்டை பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட்லெட்டை முட்டையில் டிப் பண்ணதுக்கப்புறம் உடனே பிரெட் க்ரம்ஸில் போட்டுடணும். இல்லைன்னா கட்லெட் உடஞ்சிடும். இது போல் கட்லெட் ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸில் கோட் ஆகணும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது போல் எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவில் கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி கூட நீங்கள் முட்டைக்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ரெட்டுக்கு பதிலாக ரஸ்க்கு தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா கட்லெட்டும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட்டை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போடலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு கூட இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த கட்லெட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. கிட்ஸோட ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதான், சிக்கன் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடாக சட்னி இல்லைனா கெச்சப்போடு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.